டப் ஸ்மாஷ் மூலம் சினிமாவுக்கு வந்து எனிமி, ரோமியோ படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளையடித்த நடிகை மிருணாளினி ரவி தற்போது தன் காதலரை சோசியல் மீடியாவில் அறிமுகப்படுத்தி ஷாக் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் அவர் நடிகராகவோ அல்லது தொழிலதிபராகத்தான் இருப்பார் என கிசுகிசுக்கப்பட்ட சூழலில் சர்ச்சைக்கு பெயர் போன ஆன்மீக சொற்பொழிவாளரை கரம்பிடிக்கப் போவது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மோட்டிவேஷன் என்ற பெயரில் மூடத்தனமாக பேசி அறக்கட்டளையை மூட வேண்டிய நிலைக்கு ஆளான மகாவிஷ்ணு சில காலம் கப்சிப் என கமுக்கமாக இருந்து வந்த நிலையில் காதலியை ரிவீல் செய்ததன் மூலம் மீண்டும் லைம்லைட்டிற்கு வந்திருக்கிறார். சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கைதானவர்தான் இந்த மகாவிஷ்ணு. ஆரம்பத்தில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக அறியப்பட்டு பின்னாளில் அறக்கட்டளை ஆரம்பித்து ஆன்மீக சொற்பொழிவாளராக உருமாறி அசுர வளர்ச்சி பெற்றார். போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார் தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், லெட் மீ டீல் திஸ். ஐ எம் நாட் ஆங்கிரி. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மாற்றுத்திறனாளிகள் குறித்து மூடத்தனமாக பேசி கம்பி என்னும் சூழலுக்கு தள்ளப்பட்ட பரம்பொருள் விஷ்ணு சிறை வாழ்க்கைக்கு பின் தனது அறக்கட்டளையையே மூடுவதாக அறிவித்துவிட்டு ஓய்வு நிலைக்கு சென்றார். அவ்வப்போது ஆன்மீக நிகழ்ச்சிகள் சிலவற்றில் மட்டும் கலந்து கொண்டு விட்டு ரீல்ஸ் பதிவிட்டு வந்த விஷ்ணுவை சமூகமும் கண்டும் காணாமல் விட்டுவிட்டது. இந்நிலையில்தான் மகாவிஷ்ணு தனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதாக 2 தினங்களுக்கு முன் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். வெறும் மோதிரம் மாற்றிக்கொண்ட 2 கைகள் மட்டும் தெரியும் புகைப்படத்துடன் கூடிய அந்த பதிவுக்கு பெரிதான வரவேற்போ லைக்ஸ்களோ கிடைக்கவில்லை. ஆனால் 2 நாள்கள் கழித்து அவர் தனது காதலியை ரிவீல் செய்ததும் இணையவாசிகள் எல்லாம் ஸ்டன் ஆகி ஆளாளுக்கு தங்கள் அதிருப்தியை தெரிவிக்க தொடங்கினர். அவர் வேறு யாரும் இல்ல, டப் ஸ்மாஷ் மியூசிக்கலி டிக்டாக் மூலம் கவனத்தை ஈர்த்து வெள்ளித்திரைக்கு என்ட்ரி கொடுத்த மிருணாளினி ரவிதான். சூப்பர் டிலக்ஸ் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி சாம்பியன், எனிமி, எம்ஜிஆர் மகன், ஜாங்கோ, கோப்ரா, ரோமியோ உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் இப்போது பெரிதாக படவாய்ப்பின்றி 1-2 படங்களில் கிடைத்த கேரக்டரில் மட்டும் நடித்து வருகிறார். ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணுவும் மிருணாளினி ரவியும் 7 ஆண்டுகளாக நண்பர்களாக பழகி காதலில் காலடி எடுத்து வைத்ததோடு திருமண பந்தத்தையும் உறுதி செய்திருக்கின்றனர். திருமணத்தின் நோக்கம் உடல் தேவைதானே தவிர திருமணமே உங்கள் தேவையல்ல என தன்னிடம் வரும் சீடர்களுக்கு டிமோட்டிவேஷன் செய்துவிட்டு மகாவிஷ்ணு மட்டும் கல்யாணம் கச்சேரி என ஜாலியாக இருப்பது முரணாக உள்ளதாக பலரும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர்.